எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தருக்கும் காஞ்சி மகா பெரியவாளோட அருள் நிறைஞ்சிருக்கட்டும். நீங்க இப்ப மனசுல நினைச்சு வச்சிருக்க ஒரு ஆசை, ஒரு காரியம், அது எதுவா இருந்தாலும் சரி, அது நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பா முழுசா பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நான் சொல்ல போறது சாதாரண விஷயம் இல்ல. மகா பெரியவா நேரடியா ஒரு பக்தருக்கு சொன்ன ரகசிய வழி. அது பல பேரோட வாழ்க்கைய மாத்தி இருக்கிற ஒரு அதிசய முறை. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், காஞ்சி மகா பெரியவா அவர் ஒரு பெரிய சன்னியாசி மட்டும் இல்ல. பலருக்கு அவர் நேரடியா நடமாடுற ஈஸ்வரன் மாதிரி. அவர் பாதத்தை சேர்றதுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் போயிருக்காங்க. எதுக்குன்னா ஒரு வார்த்தை சொன்னா போதும், வாழ்க்கை மாறிடும். அவரோட கண்ணு பார்த்தா போதும், மன கஷ்டம் கரைஞ்சு போயிடும். அப்படி ஒரு தெய்வீக சக்தி இருந்தவர் தான் மகா பெரியவா. ஒரு நாள் ஒரு பக்தர் மனசு நிறைய கவலையோட, ஆசைகளோட மகா பெரியவாவை சந்திக்க வராரு. அவரோட மனசுல ஒரே ஒரு கேள்வி: நான் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் எப்படி நிறைவேறும்? நீங்களும் இதே கேள்வியை கேக்குறீங்களா? அந்த பக்தர் மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கு. வேலை கிடைக்கணும், பணம் வேணும், குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், கடன் தீரணும், உடம்பு நல்லா இருக்கணும். இந்த எல்லாத்துக்கும் ஒரு வழி இருந்தா எப்படி இருக்கும்? அந்த பக்தரோட மனச முழுசா புரிஞ்சுகிட்ட மகாபெரிவா ஒரு சாதாரண விஷயம் சொல்லல. அவர் சொன்னது, அன்னை லலிதாம்பிகையோட 1000 நாமங்களை தினமும் படி. அது கேட்கும்போது அந்த பக்தர் கொஞ்சம் தயங்குறாரு. இவ்வளவு பிஸி வாழ்க்கையில தினமும் லலிதா சகஸ்ரநாமத்தை படிக்க முடியுமா அப்படின்னு அவர் கொஞ்சம் தயக்கமா யோசிக்கிறாரு. அதையும் நம்ம மகாபெரிவா புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ மகாபெரிவா என்ன பண்ணார் தெரியுமா? அந்த 1000 நாமங்கள்ல இருந்து அதிசய சக்தி உள்ள 7 திருநாமங்களை மட்டும் எடுத்து கொடுத்து, இத மட்டும் ஜபம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அந்த 7 திருநாமங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கவனமா கேளுங்க. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமஹ. ஓம் ஸ்ரீ வசுதாயை நமஹ. ஓம் ஸ்ரீ சசமார ரமாவாணி ஷவ்ய தக்ஷிண சேவிதாயை நமஹ. ஓம் ஸ்ரீ கடாக்ஷ கிங்கரி பூத கமலா கோடி சேவிதாயை நமஹ. ஓம் ஸ்ரீ சிவசக்தியைக்கிய ரூபிண்யை நமஹ. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹ. அந்த 7 மந்திரங்கள் என்னன்னு பார்த்துட்டோம். அந்த 7 மந்திரத்தோட அர்த்தத்தை பார்த்துடலாம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. மாத்ரேனா தாய். அனைத்து உயிருக்கும் தாயா இருப்பவளே உனக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறது இதோட அர்த்தம். அன்னைனாலே அன்புதான். உலகத்துல நம்ம பெத்த தாயை விட 1000 மடங்கு கருணையோட நம்மோட குறைகளை கேட்டு அதை நிவர்த்தி செய்றவ அவ அப்படிங்கறத இந்த மந்திரம் உணர்த்துது. ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமஹ. இதோட அர்த்தம் உணவை அளிப்பவளே, பசியை தீர்ப்பவளே உனக்கு நமஸ்காரம். இது வெறும் அன்னம்னா வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல. இந்த வாழ்க்கைக்கு தேவையான வாய்ப்புகள், செல்வம், அறிவு, இப்படிப்பட்ட நம்மளோட எல்லா வகையான பசியும் தீர அருள்பவள் அவள். நம்மளுடைய வறுமையை நீக்கி வாழ்வாதாரத்தை உயர்த்துபவள். ஓம் ஸ்ரீ வசுதாயை நமஹா. செல்வத்தை வாரி வழங்குபவளே உனக்கு நமஸ்காரம். நம்மளோட நியாயமான ஆசைகள் நிறைவேறதுக்கும் வளம் செழிப்பதற்கும் தேவையான செல்வத்தை அள்ளி தருபவள் வசுதா. வசுதானா பூமியை குறிக்கும். பூமியை மாதிரியே பொறுமையாவும் வற்றாத வளத்துடன் இருப்பவள் அப்படின்னு இதோட பொருள். ஓம் ஸ்ரீ சசாமர ரமாவாணி சவ்ய தக்ஷிண சேவிதாயை நமக. அதாவது வலது பக்கம் சரஸ்வதியையும் இடது பக்கம் லக்ஷ்மியும் கொண்டு அவர்களுக்கு தலைமை தாங்குபவளே உமக்கு நமஸ்காரம் அப்படின்றது இதோட பொருள். கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியும் செல்வத்துக்கு அதிபதியான லக்ஷ்மியும் லலிதாம்பிகையோட பணிப்பெண்களா அவளுக்கு சேவை செய்யறாங்க. இவ்வளவு சக்தி வாய்ந்த தாயை நம்ம சரணடைஞ்சா அறிவுக்கும் செல்வத்துக்கும் குறைவு இருக்காது. ஓம் ஸ்ரீ கட்டாட்ச கிங்கரி பூத கமலா கோடி சேவிதாயே நமகா. இதோட அர்த்தம், உன்னுடைய சின்ன கடைக்கண் பார்வைக்காக கோடிக்கணக்கான லக்ஷ்மி தேவியரே காத்து கொண்டிருப்பாங்க. அத்தகைய பேராற்றல் கொண்ட தாயே உனக்கு நமஸ்காரம். அதாவது பிரபஞ்சத்தையே ஆளற அந்த தாயோட ஒரு சின்ன கருணை பார்வை நம்ம மேல விழுந்துட்டா போதும், நம்மளோட எல்லா பிரச்சனையும் ஒரு நொடி பொழுதுல கரைஞ்சு போயிடும் அப்படிங்கறத இந்த வரி உணர்த்துது. ஓம் ஸ்ரீ சிவசக்தியைக்கிய ரூபிண்யை நமகா. சிவனும் சக்தியும் ஒன்னா இணைஞ்ச வடிவமே உனக்கு நமஸ்காரம். அறிவிற்கு சிவம், ஆற்றலுக்கு சக்தி, இது ரெண்டுக்கும் மூலமானவள் இவள். பிரிக்க முடியாத பேராற்றல். இந்த மந்திரம் நமக்குள்ள இருக்கிற அறிவையும் ஆற்றலையும் ஒருமுகப்படுத்தி சரியான பாதையில பயணிக்க வைக்கும். ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமக.
அன்பே வடிவமானவளே, லலிதாம்பிகையே உமக்கு நமஸ்காரம். லலிதா அப்படின்னா அழகானவள் அப்படின்னு அர்த்தம். அவ கருணையே வடிவானவள். கடைசி மந்திரமா அந்த அன்னையோட திருநாமத்தையே சொல்லி அவளை முழுசா சரணடைகிறோம். இந்த 7 மந்திரங்களோட ஒரே சாராம்சம் என்னன்னா, எல்லா சக்திகளுக்கும் மூலமான தாயன்பு கொண்ட அன்னையே, என் குறைகளை நீக்கி எனக்கு நல்வழி காட்டு அப்படின்னு வேண்டிக்கிறது தான். இத புரிஞ்சுக்கிட்டு சொல்லும்போது, அது ஒரு மந்திரமா மட்டும் இல்லாம, உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கைய உருவாக்கும். இந்த 7 நாமங்களையும் காலையில ஒரு 11 தடவ, சாயந்தரம் ஒரு 11 தடவ, அதுக்கு மேலயும் உங்களுக்கு எப்பலாம் நேரம் கிடைக்குதோ, எப்ப முடியுமோ அப்போ மனசுல சொல்லிக்கிட்டே 1 நாள் 2 நாள் கிடையாது. தொடர்ந்து நம்பிக்கையோட விடாம அப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போனா, ஒரு நாள் அது 1,00,000 ஜெபமா மாறும். அந்த 1,00,000 நம்ம ரீச் ஆகுறதுக்குள்ள நம்ம ஆசைகள், நியாயமான கோரிக்கைகள் எல்லாத்தையும் அன்னை லலிதாம்பிகை கண்டிப்பா நிறைவேற்றுவாளாம். இது ஒரு சாதாரண மந்திரம் கிடையாது. இது மகா பெரியவா சொன்ன வழி. இத அனுபவிச்சவங்க சொன்ன உண்மை. இது நம்பிக்கையோட பண்ற தபஸ் மாதிரி. இன்னொரு ரகசியமும் மகா பெரியவா சொல்லியிருக்காரு. இத நீங்க மட்டும் இல்ல, உங்க நண்பர்கள், குடும்பத்தார் எல்லாரையுமே சொல்ல வைங்க. அவங்களும் இத ஜெபம் பண்ணும்போது, அதுல ஒரு பங்கு புண்ணியம் உங்களுக்கு வரும். இதுல முக்கியமான விஷயங்கள் என்னென்னன்னா, தளராத நம்பிக்கை. கண்டிப்பா லலிதாம்பிகை நமக்கு தருவா அப்படிங்கிற நம்பிக்கை. தொடர்ந்து ஜெபம். இன்னைக்கு முடியாது, இன்னைக்கு வேணா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விடக்கூடாது. தொடர்ந்து பண்ணணும். நம்ம ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்யறப்போ, அதுக்கான பலனே வேற மாதிரி இருக்கும். அப்புறம் மனசார செய்யணும். ஐயோ! சொல்லிட்டாங்களே நம்ம செய்யணுமேன்னு கடமைக்கு செய்யக்கூடாது. நம்ம நினைச்சது கண்டிப்பா நடந்துற போதுன்னு நம்பிக்கையோட மனசார செய்யற பக்தி. பெரியவா சொல்லுவாங்க, "உரு ஏற திரு ஏறும்" அப்படின்னு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க ஒரு மந்திரத்த சொல்ல சொல்ல அது உங்க மனசுல ஆழமா பதியும். நீங்க 1,00,000 தடவ இத சொல்லும்போது, நீங்க கேட்காமலேயே லலிதாம்பிகை உங்களுக்கு வேண்டியது குடுப்பா. வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு கவலைப்படாதீங்க. எல்லாமே ஒரு சுழற்சி தான். இன்னைக்கு நீங்க அந்த மந்திரத்த சொல்ல ஆரம்பிங்க. நாளைக்கே உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள நீங்க பார்ப்பீங்க. ஒரு சின்ன ஃபோன் கால், ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பு, ஒரு தீராத பிரச்சனை முடிவுக்கு வர்றது. இப்படி நெறைய நடக்கும். இதெல்லாம் அந்த அன்னையோட கடாட்சம். இன்னைக்கு நீங்க இந்த வீடியோவ பார்த்து முடிக்கும்போது, நீங்க ஒரு புது மனுஷனா, மனுஷியா கிளம்பணும். அந்த நம்பிக்கையோட, அந்த பெரியவாளோட பாதத்துல மனச வச்சு இத பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன மாற்றம் நடக்குதுங்கிறத மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா, உங்க வெற்றி தான் மத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. மகா பெரியவா அருளாசி உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எப்பவுமே இருக்கட்டும். இந்த மந்திரத்த இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. மகா பெரியவா திருவடிகள் சரணம்.